Dear students, the second topic second video 3.9 Ampere's circuital law. Okay, Ampere's circuital law அப்படின்றது இது வந்து based on the magnetic field and also current magnetic field and also current இதை பேஸ் பண்ணி ஆம்பியர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஜென்ரல் லாவை சொல்லியிருக்காரு. தட் இஸ் நோன் அஸ் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, த ஆம்பியர் சர்க்யூட்டல் லா இஸ் யூஸ்டு டு கால்குலேட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் இன் எ பர்டிகுலர் பாயிண்டில் வாட் அபவுட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறத டேரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், வி யூஸிங் த ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. தட் இஸ் மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன். ஓகே, ஆம்பியர் சர்க்யூட்டல் லா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு அமௌண்ட் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட், whenever there is a symmetry in problem, சரி, there is a symmetry in problem னா that is mathematical in problem. ஆல்ரெடி இந்த காஸ் லா படிச்சிருக்கோம். this is similar to as the காஸ் லா in electrostatistics அப்படின்னு. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாசிங் த்ரூ கிவன் ஏரியா தட் இஸ் நோன் ஆஸ் என்ன படிச்சிருக்கோம், காஸ் லாவில் பை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? பை ஈக்குவல் டு கியூ இன்ட்டு 1 டிவைடட் பை எப்சிலான் நாட்னு படிப்போம், அல்லது கியூ டிவைடட் பை எப்சிலான் நாட்னு போட்டோம். கியூ டிவைடட் பை எப்சிலான் நாட் தட் இஸ் இட் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் காஸஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்ட்டு. Pi is equal to q by epsilon naught value. Q is the charge and 1 by epsilon naught times 1 by epsilon naught times 1 by epsilon naught times into q oda value that is equal to pi, that is total flux அப்படின்னு சொல்கிறோம் எங்கள் காஸ் லாவில். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிமிட்ரி இன் ப்ராப்ளம், தட் இஸ் ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் how much number of magnetic field அப்படிங்கிறத எலக்ட்ரிக் லைன்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடு. ஆக்சுவலாக பழைய ஓல்டு சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோஸ்டு இன்டெக்ரல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. லைன் இன்டெக்ரல் மீன்ஸ் இன்டெக்ரல் ஓவர் ஏ லைன் ஆர் கர்வ், சிம்பிள் யூசஸ் க்ளோஸ்டு இன்டெக்ரல் சி அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் க்ளோஸ்டு லைன் இன்டெக்ரல் மீன்ஸ் இன்டெக்ரல் ஓவர் ஏ க்ளோஸ்டு கர்வ் ஆர் லைன்ஸ், சிம்பிள் இஸ் என்னது க்ளோஸ்டு இன்டெக்ரல் அப்படின்னு சொல்கிறோம். தட் மீன்ஸ் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்க, ஒரு க்ளோஸ்டு கர்வ் எடுத்துக்கிறீங்க. இந்த க்ளோஸ்டு கர்வில் ஹவு மெனி நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாசிங் த்ரூ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இன் காஸ் லா. இங்கே இந்த கேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இந்த திஸ் இஸ் ஒன் ஆஃப் த க்ளோஸ்டு கர்வ். த கரண்ட் ஐ இஸ் ஃப்ளோயிங் த்ரூ த கண்டக்டர் ஆர் சர்க்குலர் லூப். த கரண்ட் ஐ இஸ் ஃப்ளோயிங் த்ரூ த கண்டக்டர் ஆர் கரண்ட் கேரியிங் லூப். The how much number of magnetic field lines are passing through, how much number of magnetic field lines, the how much number of magnetic field lines வந்து கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணு, just now இந்த ஸ்மால் வேல்யூ dl எடுத்துக்குவோம். ஹியர் ஆல்சோ ஸ்மால் வேல்யூ dl எடுத்தோம். அதுக்கு அடுத்தது இன்டகிரேஷனாக போட்டோம், இன்டகிரேஷன் ஆஃப் dl அப்படின்னு டிரைவ் பண்ணோம். சரியா? இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தது. நான் ஜஸ்ட் என்ன பண்ணிட்டேன், நான் ரீகால் பண்ணிட்டேன். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், இந்த ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம் பார்க்குறோம். The magnetic field due to the current carrying wire infinite length using Ampere's law அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த டயக்ராம் பாருங்கள். this diagram having a this is one of the this is என்னது current carrying element அப்படின்னு சொல்கிறோம். this is the current carrying element. The current I is flowing through the conductor. The current I is flowing through the conductor means around the conductor in perpendicular direction the magnetic field is produced. The magnetic field is produced at a distance A is the area of cross section. A இந்த பாயிண்ட் A மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, தட் இஸ் R இருக்குது. என்ன இருக்குது? R இருக்குது. இந்த R டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் என்னாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு பாசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். அரவுண்ட் தி கண்டக்டர் R டிஸ்டன்ஸ் தான் என்ன ஆகும், ரேடியஸ், பர்டிகுலர் ரேடியஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் என் கேப் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் அ என் கேப் அண்ட் டிபி வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் டிபி வெக்டர் இஸ், in case we consider the small any one of the point அப்படின்னா this is a dp vector. okay, in case we consider the total value, total circular அப்படின்னா the integral of dp vector அப்படின்னு சொல்கிறோம். integral of dp vector. so the integral of dp vector is automatically என்ன ஆகும், closed integral அப்படின்னு சொல்கிறோம். that is closed loop அப்படின்னு சொல்கிறோம். closed loop. இந்த closed loop அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம்னா ஒரு இன்டகிரேஷன் போட்டு மேலே ஒரு சர்க்குலர் போட்டு மேலே வந்து என்ன பண்ணுறோம், ஒரு
circle draw point. Okay, the Ampere loop for current carrying straight wire. Consider a straight conductor of infinite length carrying current I. Current carrying length, that is infinite length, that is current I. The current I is flowing through the conductor. It is a infinite length. It is a infinite length. Next one, the direction of the magnetic field line shown in figure. The direction of the magnetic field line shown in figure means around the conductor. Around the conductor, the magnetic field value can be present. Since the wire is geometrically cylindrical, the wire is geometrically cylindrical, the shape and the symmetrical about its axis, we construct the Amperian loop. It is the Amperian loop. From a circular shape, a distance r from the center of the conductor as shown in figure, that is 3.37. From the Ampere's law. Okay, this experiment யார் சொல்கிறா, ஆம்பியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த டேரெக்டாக நம்ம ஃபார்முலாக்கு போயிடலாம். இந்த ஃபார்முலா வாங்கி பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல் சி போட்டுட்டு இந்த மாதிரி க்ளோஸ்டு கர்வ் போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சர்க்குலர் ஃபுல்லாகவே அப்படின்ட்டு. இன்டெகிரேஷன் போட்டோம்னா அந்த சர்க்குலர் ஃபுல்லாகவே, தட் இஸ் க்ளோஸ்டு கர்வ். சி ஃபார் க்ளோஸ்டு கர்வ். எந்த கர்வ்னால் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய க்ளோஸ்டு கர்வ். அப்போ அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வேல்யூ பி வெக்டர் டாட்டு டிஎல் வெக்டர். பி வெக்டர் டாட்டு டிஎல் வெக்டர் அதை எதை பேஸ் பண்ணிருக்குன்னா, தட் இஸ் மியூ நாட் இன்ட்டு ஐ வெக்டர் வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். திஸ் இஸ் ஆம்பியர் சர்க்யூட்டர்லாம். வேர் டிஎல் இஸ் த லைன் எலமெண்ட் அலாங் த ஆம்பியரின் லூப், தட் இஸ் டேஞ்சென்டியல் சர்க்குலர் லூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆங்கிள் பிட்வீன் த மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர் லைன் எலமெண்ட் இஸ் 0. ஸோ தட் மியூ நாட் க்ளோஸ்டு integral C B vector dot dl is equal to mu naught into I அப்படின்னு சொல்லிட்டு. mu naught into I. இப்போ ரெண்டு வெக்டர் என்ன ஆயிடுச்சிங்க, அடுத்த ஸ்டெப்பில் வெக்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. I is the current enclosed by the Amperian loop. ஓகேவா, ஜென்ரலாக இங்கே வந்து என்ன சொல்கிறோம்னா, I is the current I flowing through the or I is the current passing through the circular loop அப்படின்னு சொல்லிட்டு. circular loop. சரி அது I is current enclosed by the Amperian loop அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, due to symmetry the magnitude of the magnetic field is uniform over Amperian loop. Hence B vector is equal to என்னது closed integral C into dl into mu naught into I அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா for a circular loop circumference வந்து 2πr which is 2πr distance 0 to 2πr அப்படின்னு சொல்கிறோம். 0 to 2πr. இப்போ இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமை பாருங்கள். இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஐ இங்கே ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறோம். இந்த இதில் சென்டர் ஆஃப் த பிளாக் கலரில் ஒரு குச்சி மாதிரி இருக்கு இல்லையா, கரண்ட் கேரிங் எலமெண்ட். இப்போ இந்த கரண்ட் கேரிங் எலமெண்ட் வழியாக கரண்ட்டை பாஸ் ஆகிறப்போ திஸ் இஸ் a dp வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் a dp வெக்டர். திஸ் இஸ் அரவுண்ட் த கரண்ட் கேரிங் எலமெண்ட் த சர்க்குலர் லூப்பு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ப்ரெசன்ட். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த க்ளோஸ் இன்டெக்ரல் பி இது வந்து ஃபார்முலா தான். இப்போ இந்த ஃபார்முலா சொல்லிட்டேன், இதையும் சொல்லிட்டேன். mu naught டைம்ஸ் இன்ட்டு ஐ அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் ஏ சர்க்குலர் லூப்பு சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் 2πr. இப்போ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஏரியானா சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr அப்படின்னு சொல்கிறோம். விச் இம்ப்ளைஸ் பி இன்ட்டு 0 to 2πr அப்படின்னு சொல்கிறோம். 0 to 2πr that is equal to into dl into mu naught I அப்படின்னு சொல்கிறோம். that is b into 2πr. b into integral of dl ஏன் போடுறோம் அப்படின்னா, integral of dl into வெறும் dl போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா என்னது, அந்த லூப்பில் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்மால் பாயிண்ட் தான் dl. நம்ம சர்க்குலர் கேரிங் காயில் அப்படிங்கிற கொஷினில் படிச்சிருக்கோம். இன்கேஸு இன்டெக்ரல் ஆஃப் dl போட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறோம். that is equal to 2πr அப்படின்னு சொல்கிறோம். that is equal to என்னது 2πr. அப்போ p டாட் 2πr that is equal to mu naught into I அப்படின்னு சொல்கிறோம். இந்த பி வேல்யூ மட்டும் என்ன பண்ணிக்க அப்படியே வச்சுக்கோ. 2πr என்ன பண்ண கீழே டிவைட் பண்ணுறோம். that is equal to p into b is equal to mu naught I divided by 2πr. in vector form the magnetic field is b vector is equal to mu naught I into 2πr into n cap. p வெக்டர் போட்டோம்னா என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக n கேப் போடணும். வேறு n கேப் இஸ் யூனிட் வெக்டர். இன்கேஸ் இங்கே v வெக்டர் போடாமல் இருந்ததுன்னா n கேப் போட தேவையில்லை. n கேப் இஸ் த யூனிட் வெக்டர், தட் இஸ் வேல்யூ 1 along the tangent to the
ஆம்பியர் இன் லூப் as shown in figure 3.37 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, 3.37 இதெல்லாமே டேரெக்ட் கொஷின் தான். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம், compute the magnitude of the magnetic field along a long straight wire carrying current 1 ampere, distance of 1 meter from meter. The compare its earth magnetic field. Solution give that I is equal to 1 ampere, radius r is equal to 1 meter அப்படின்னு சொல்கிறோம். B is the straight wire, that is equal to general formula B mu naught I divided by 2 pi r. இப்போ 4 pi into 10 power minus 7 into 1 divided by, that is I ஓட வேல்யூ வந்து 1 divided by 2 pi into r ஓட வேல்யூ 1 மீட்டரு. 2 pi கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 2 into 10 power minus 7 டெஸ்லா மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ. ஓகேவா, பட் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எவ்வளோ அப்படின்னா 10 power minus 5 டெஸ்லா. இது வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ 10 power minus 5 டெஸ்லா. இதை வந்து 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு இதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கங்க, கம்பல்சரி இது 1 மார்க்கில் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய 100 டைம்ஸ் ஸ்மாலர் தென் த எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை கம்பேர் பண்ணுறோம். இப்போ இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பி ஸ்ட்ரெயிட் ஒயர் இஸ் 100 டைம்ஸ் ஸ்மாலர் தென் பி எர்த் அப்படின்னு சொல்லிட்டு, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்பேர் பண்ணுறப்ப 100 டைம்ஸ் வந்து என்னது ஸ்மாலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சொலினாய்டு அல்லது சாலினாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சாலினாய்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் அப்படின்னு. சாலினாய்டுனா சொலினாய்டு இசிய அல்லது அதாவது சொலினாய்டுன்னு தமிழ் என்ன சொன்னாங்க, என்ன என் நம்பர் ஆஃப் என்னது என் நம்பர் ஆஃப் அதிக சுற்றுகள் எண்ணிக்கை கொண்ட ஒரு தேனிரம்பு உள்ளகம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அது எங்கே யூஸ் பண்ணுறோம், அதோட அப்ளிகேஷன் என்ன, எலக்ட்ரிக் கரண்ட் அங்கே பாஸ் ஆச்சுன்னா என்ன நடக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். சொலினாய்டு இஸ் ஏ லாங் காயில் ஒயர் க்ளோஸ்லி ஃபவுண்ட் இன் ஏ ஃபார்ம் ஆஃப் ஹெலிக்ஸ் as shown in figure இந்த 3.38 அப்படின்னு சொல்லி. ஓகேவா, அந்த ஃபிகரில் பார்க்கலாம். இப்போ நான் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் பாஸ்டு த்ரூ ஏ சொலினாய்டு, த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ப்ரொடியூஸ்டு. எப்போவுமே எலக்ட்ரிக் கரண்ட்டு வந்து ஒரு காப்பர் காயிலையோ அல்லது மெட்டல்லையோ பாஸ் ஆகிறப்ப அதுக்கு பர்பண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஐ டோல்டு. ஓகே, ஹியர் என்ன ஆகுது, த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் பாஸ்டு த்ரூ த சொலினாய்டு, த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ப்ரொடியூஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் சொலினாய்டு இஸ் டியூ டு த superposition of magnetic field of each turn of the solenoid. Okay, the direction of the magnetic field due to solenoid is given by right hand bomb rule. ரைட் ஹேண்ட் பாம் ரூல் என்ன அப்படின்னு முன்னாடி நீங்கள் திருப்பி பாருங்கள். ரைட் ஹேண்ட் பாம் ரூல் அப்படிங்கிறது உடைய தம் ஃபிங்கர் இருக்குது இல்லையா, இந்த தம் ஃபிங்கர் வந்து எப்படி இருக்கும், தம் ஃபிங்கர் மீன்ஸ் கட்டாய விரல். இந்த தம் ஃபிங்கர் ஸ்ட்ரைட்டாக இருந்தது அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 4 ஃபிங்கரை வந்து என்ன இருக்கும், நம்ம இந்த மாதிரி கை ரைட் ஹேண்டில் எப்படி மடித்து வச்சுக்கணும். ரைட் ஹேண்டில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படி மடித்து வைக்கிற, எப்படி மடித்து வச்சுக்கிறேன்னா ஒரு கம்பி எப்படி இறுக்கி பிடிக்கிறேன்னு வச்சுக்கோ. கம்பி இறுக்கி பிடிக்கிறப்ப சென்டரில் கம்பி இருக்கும், அந்த ஒரு விரல் வந்து கம்பி பேர் தம் ஃபிங்கர் வந்து என்ன பண்ணிட்டு கம்பியை டச் பண்ணுற மாதிரியும், மீதி 4 விரலில் வந்து என்னது கம்பியை சுற்றி பிடிச்சிக்க மாதிரி இது பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரி என்னது அந்த சேம் டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் இருக்குது அதுக்கு பர்பண்டிகுலராக என்னது கரண்ட் டைரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. Inside the solenoid, the magnetic field is nearly uniform to parallel to its axis, whereas outside the solenoid, the field is negligible, small அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அதாவது இன்சைடு த சொலினாய்டு அவுட்சைடு த சொலினாய்டுனா என்ன, இந்த டயக்ராமில் கீழே பார்ப்போம். பேஸ்னா வந்து டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டு, ஒன் எண்ட் ஆஃப் த சொலினாய்டு பிஹேவ்ஸ் லைக் நார்த் போல் அண்ட் அதர் எண்ட் பிஹேவ்ஸ் லைக் சவுத் போல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஸோ என்ன சார் நீங்கள் தியரி வேகமாக படிச்சுட்டு போகிறீங்கன்னு நினைக்காதீங்க. இது டயக்ராமுக்கு நான் வந்து டயக்ராம் போனது உங்களுக்கு இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சொலினாய்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இந்த சொலினாய்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் அப்படின்னு சொல்கிறோம். n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில். இந்த n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் நேம் ரியோஸ்டாட்னு கூட சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டர்ன் இங்கே இருக்கும், செகண்ட் டர்ன் இங்கே இருக்குது, 3வது டர்ன் இங்கே இருக்குது, 4வது டர்ன் இங்கே இருக்குது, 5வது டர்ன் இங்கே இருக்குது, 6வது டர்ன் இங்கே இருக்குது. நான் உங்களுக்கு புரியறதுக்கோசரம் கேப் விட்டு போட்டிருக்கேன். பட் ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குது, n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நெருக்கமாக இருக்குது. நல்லா புரிஞ்சிக்கிங்க, n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எப்படி இருக்குது,
நெருக்கமாக இருக்குது. ஓகேவா? அப்போ நெருக்கமாக இருக்கப்போ என்னாகும், இப்படி போயிட்டு வருது. இதுதான் என்னது, என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் அப்படின்னு சொல்கிறோம். என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில். இப்போ இந்த என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா எலக்ட்ரிக் கரண்ட் அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து பேட்ரி. சரியா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறப்ப என்ன கரண்ட் வந்து இப்படி போயிட்டு வருது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் உள்ளே வந்து என்ன இன்சைடு த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இன்சைடு த current carrying element. Inside the current carrying element, the magnetic field is produced in a perpendicular loop. Perpendicular loop. ஓகேவா? அதுதான் நான் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? n number of turns of the coil அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? this is n number of turns of the coil. this n number of turns of the coil கண்டினியூஸாக இல்லாமல் என்னது ரொம்ப நெருக்கமாக இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன், கண்டினியூஸாக இல்லாமல் உங்களுக்கு புரியறதுக்கோசரம் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கேப் விட்டு போட்டிருக்கேன். ஓகேவா? இன்கேஸ் நம்ம அப்ளைங் த கரண்ட் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும். n நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ப்ரொடியூஸ்டு இன் கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் பர்பெண்டிகுலர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதுக்கு அடுத்தது அதை தான் இங்கே சொல்கிறாங்க. த கரண்ட் கேரிங் சொல்லினாட் இஸ் held in a right hand, the fingers curl right in the direction of the current அப்படின்றோம். Then extended thumb gives direction of the magnetic field of current carrying solenoid அப்படின்னு சொல்கிறோம். It is வந்து என்னது, that is figure 3.39 and hence the magnetic field of the solenoid looks like the magnetic field of a bar magnet அப்படின்றோம். ஓகேவா? இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பார் மேக்னெட்டாக கூட என்ன பண்ணுறாங்க இமேஜின் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? திஸ் இஸ் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் அப்படின்றோம். திஸ் இஸ் த இது ஃபுல்லாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. திஸ் இஸ் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில். இப்போ என்ன ஆகும், கரண்ட் இப்படி போகுது. கரண்ட் வந்து என்ன n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இப்படி போகுது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. கரண்ட்டை வந்து இப்படி போயிட்டு வர்றப்போ கரண்ட்டு இந்த டைரக்ஷனில் வந்து இப்படி போகுது. அப்போ n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கரண்ட் இப்படி போயிட்டு திருப்பி இங்கே வந்துடுது. இப்போ கரண்ட் எந்த டைரக்ஷனில் போலோ அதுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் என்னாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா at a particular distanceல என்ன பண்ணுறோம், we can place one of the magnetic needle is placed around the coil. The magnetic needle get experience a force, repulsive force அப்படின்றோம். Here also the magnetic field or magnetic bar magnet எடுத்துக்கலாம் அல்லது magnetic needle எடுத்துக்கலாம். ஸோ மேக்னெட்டிக் நீடில் ஆர் பார் மேக்னெட் எது எடுத்துட்டாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்படின்னா இந்த நீடில் ஆகட்டும் அல்லது பார் மேக்னெட் ஆகட்டும், பி ஃபார் பார் மேக்னெட்டு, என் ஃபார் மேக்னெட்டிக் நீடில், இந்த ரெண்டில் எது இருந்தால் இங்கே சஸ்பெண்டட் பை எ ஒயர். இப்போ கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறப்போ இந்த காயிலுக்கு பக்கத்தில் இது வந்து காயில், இட் இஸ் நாட் ஏ மேக்னெட், இட் இஸ் ஏ காயில், இட் இஸ் நாட் ஏ மேக்னெட். இந்த காயிலில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறப்ப இதுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும், கெட்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கெட்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் பார் மேக்னெட். ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நல்லது. திஸ் இஸ் ஆல்சோ அனதர் ஒன் எக்ஸாம்பிள். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னாங்கன்னா here the current I is flowing through the coil. The current I is flowing through the coil. current I வந்து என்ன ஆகிட்டு இந்த காயில் இப்படி போயிட்டு இப்படி n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இப்படி பாஸ் ஆகுது. ஓகேவா? இந்த காயிலுடைய டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லென்த்து வந்து L. ஓகேவா? இப்போ என்னாகும் அப்படின்னா here the around the particular area the magnetic field is produced அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இந்த சென்டர் ஆஃப் த லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். சென்டர் ஆஃப் த லூப்னா என்ன அர்த்தம், சர்க்குலர் காயிலுக்கு உள்ள இன்சைடு த கரண்ட் கேரிங் எலமெண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் மேக்ஸிமம், அவுட் சைடு த எலமெண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த பாருக்கும் இந்த லைனுக்கு வெளியில் மேக்னெட்டிக் ஃபீல்டு மினிமமாக இருக்கும். அதேமாதிரி இந்த லைனுக்கு வெளியில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மினிமமாக இருக்கும். இன்சைடு த கரண்ட் கேரிங் லூப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் மேக்ஸிமம். இட் இஸ் ரியாக்ட் ஆஸ் எனது நார்த் போல் அண்டு சவுத் போல் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரியாக்ட் ஆஸ் எனது நார்த் போல் அண்டு சவுத் போல் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதுக்கு அடுத்தது பாபின் வித் டெர்மினல்னால் என்னது, வவுண்டு காயில், ஓவர் மோல்டட் காயில் கேன் ஃப்ளக்ஸ் கேஜி அண்டு ஃப்ளக்ஸு வாஷர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பர் ஆஃப் டைம்ஸ். இது ஒரு மாடலு. அதுக்கு அடுத்தது இது ஒரு மாடல் சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி இந்த காயில் சுற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மாடல் கூட என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து என்னது n நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆஃப் த காயில் தான்.
n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் தான். இது ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இங்கே இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட்டாக இமேஜின் பண்ணுறோம். 2 பாயிண்ட்ஸ் இங்கே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதே மாதிரி செட்டப்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வேறு 2-3 எக்ஸ்பெரிமெண்ட் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே பாருங்கள். The magnetic field, the solenoid is assumed to be a long, which means the length of the solenoid is large compared to the diameter. Okay, the winding of the need not to be always circular, it can also be in other shapes அப்படின்னு சொல்கிறோம். We consider here only circularly wound solenoid as shown in figure. ஓகேவா? ஆக்சுவலாக solenoid வந்து n number of turns of the coil, அவ்வளோதான். n number of turns of the coil, அது டயாமீட்டர் அதிகமாக இருந்தால் அதுக்கு இந்த மாதிரி என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ சேஞ்ச் ஆகும். அது கரண்ட் வேல்யூ பேஸ் பண்ணியிருக்கும். கரண்ட் வேல்யூ என்னது பேஸ் பண்ணியிருக்கோம். த வைண்டிங் நீட் நாட் டு பி த ஆல்வேஸ் சர்க்குலர். சரி, அந்த வைண்டிங் வந்து நீட் நாட் அது சர்க்குலராக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. எப்படி இன்கேஸ் அது வந்து என்னது ஆல்வேஸ் நீட் நாட் டு பி ஆல்வேஸ் சர்க்குலர் அப்படின்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் அது என்னவாக இருக்கும் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் கூட இருக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்கும். சரி, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி சிலபஸில் வருது, 5th லெசனில், நெக்ஸ்ட் லெசனில் வருது. 4th லெசன் ஆர் 5th லெசனில் டிரான்ஸ்ஃபார்மர் வருது. அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் வரும். அந்த டாபிக் பார்க்குறப்ப அதை பார்க்கலாம். ஓகே, we consider here only circularly found solenoid as shown in figure 3.40. 3.40 is next. The 3.40 diagram காமிச்சோம் இல்லையா, இதுதான் solenoid ஒரிஜினல் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து the magnetic field due to a long current carrying solenoid. Consider the solenoid length L having n turns. n turns என்ன அர்த்தம், n number of turns இருக்குது. The diameter of the solenoid assumed to be much smaller when compared its coil is found very closely. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா n number of turns இருக்குதுன்றீங்க, பட் ஆனால் இங்கே டேர்ன்ஸே இல்லைங்க அப்படின்னு நினைக்காது. ஓகேவா? ஆக்சுவலாக இது வந்து பழைய சிலபஸில் இது வந்து ஒரு 10 மார்க் கொஷின். ஓல்டு சிலபஸில் பழைய எடிஷனில் இது வந்து ஒரு 10 மார்க் கொஷினுக்கான இந்த டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, இந்த டயக்ராம் டாட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பாயிண்ட்ஸை வந்து அவுட் பண்ணும். பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அவுட் பண்ணுது அப்படின்னு. அவுட்ஸ்னால் என்ன அர்த்தம், த பாயிண்ட்ஸ் அவுட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து அவுட்ஸ் வந்து இது இன்வெர்ட்ஸ், இது அவுட்வர்ட்ஸ், இது இன்வெர்ட்ஸ். அப்புறம் என்ன இருந்தால் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் இந்த மாதிரி வருதுன்னு அர்த்தம். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இந்த பாயிண்ட்ஸ் டாட் இருக்கு இல்லையா, டாட் வந்து என்ன ஆகுதுன்னா கம்பி வந்து வெளியில் வருது. வெளியில் வந்து இது பெருக்கல் குறி இருக்குல்ல, அது வந்து இது உள்ளே போகுது. திருப்பி அது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இப்படி வந்துடும். இப்படி சுற்றி n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் டயக்ராம். ஓகேவா? இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸு எல், அது விட்டுருங்க, டோட்டல் டிஸ்டன்ஸு எல். நாம் கன்சிடர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ஏரியாவை எடுத்துக்கிறோம். நம்ம கன்சிடர் பண்ணுறது ஸ்மால் ஏரியாவை கன்சிடர் பண்ணுறோம். இப்போ ஸ்மால் ஏரியா கன்சிடர் பண்ணுறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் அவுட்னா என்ன அர்த்தம்னா, பாயிண்ட்ஸ் அவுட்னா இப்போ ஜென்ரலாக கரண்ட் கேரிங் எலிமெண்ட் கரண்ட் வந்து இங்கே பாஸ் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகும், சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டில் மேக்னெட்டிக் நம்பர் ஆஃப் லைன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா. நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். நல்லா புரிஞ்சிக்கிங்க என்ன சொல்கிறேன்னா. இன்சைடு த ஜஸ்ட் வெயிட். இப்போ என்ன கவனிச்சிக்கிங்க, இந்த டாட் வந்து கம்பி வெளியில் வருது, இது உள்ளே போகுது. திருப்பி அது பேக் சைடு இப்போ ஃபோன் பேக்கில் போகிற மாதிரி திருப்பி இந்த மாதிரி வரும். சரி, இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் டைம்ஸ் வருது. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஊதுபத்தி அட்டை இருக்குல்ல, இந்த ஊதுபத்தி வாங்கிட்டு வராங்கள்ல, ஊதுபத்தி வாங்கிட்டு வரதை விட ரவுண்டாக ஒரு ரவுண்ட் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, ஊதுபத்தி வாங்கிட்டு வராங்களா இல்லையா தம்பி, கவனிங்க. ஊதுபத்தி வாங்கிட்டு வராங்களா, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும்ல, அது நிறைய ஊதுபத்தி இருக்கும். நமக்கு பழைய இல்லைன்னா 7 ஷாட்டு தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறோம்ல, 7 ஷாட்டு பட்டாசு வெடிக்கிறோம்ல, அந்த பட்டாசு வெடிக்கிறப்போ அது அந்த ஷேப்பு என்ன ஷேப்பில் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்கா, அதில் உள்ள இருக்கிற மருந்து எல்லாத்தையும் எடுத்து கொட்டிவிட்டு வெளியே, உள்ள இருக்கிற மருந்து இது எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணி இப்போ வெறும் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை மட்டும் எடுத்துக்கும்.
சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்க கன்சிடர் பண்ணிக்கும். அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா n நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆஃப் த காயில் என்ன பண்ணிடும் சுற்றிடும். ஓகேவா? இப்போ இந்த கரண்ட் காயிலில் வந்து என்ன பண்ணுறோம்னா கரண்ட்டை அப்ளை பண்ணுறோம். இங்கே கரண்ட்டு என்ன இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட். இப்போ கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டிக் ஃபீல்டு சென்டரில் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் வந்து அவுட்வேர்ட்ஸ் ஆகும், இது இன்வெர்ட்ஸ் ஆகும். மேலே இருக்கிறது அவுட்வேர்ட்ஸ் ஆகும், கீழே இன்வெர்ட்ஸ் ஆகும். இங்கே அவுட்வேர்ட்ஸ், இங்கே இன்வெர்ட்ஸ், இங்கே அவுட்வேர்ட்ஸ், இங்கே இன்வெர்ட்ஸ். சரியா? இப்போ இங்கே அவுட்வேர்ட்ஸும் இன்வெர்ட்ஸு அவுட்வேர்ட்ஸும் இன்வெர்ட்ஸும் என்ன அர்த்தம்? அதுதான் இங்கே டாட்டு கிராஸும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? The consider a solenoid of length L having n turns. The diameter of the solenoid is assumed to be much smaller when compared to its length and the coil is found very closely அப்படின்னு சொல்கிறோம். பாயிண்ட்ஸ் அவுட் அண்டு பாயிண்ட்ஸு இன் அப்படின்னு சொல்கிறோம். ஹெச். ஓகே, இப்போ ஏபிசிடி 4 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். In order to calculate the magnetic field at any point inside the solenoid. Any point inside the solenoid என்ன அர்த்தம்? நம்ம ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடர் ரெக்டாங்குலர் லூப் எடுத்துக்கிறோம். ரெக்டாங்குலர் லூப் ஏபிசிடி as shown in figure. ஒரு ரெக்டாங்குலர் லூப் எடுத்துக்கிறோம் ஏபிசிடி. ஓகேவா? தென் த ஃபார்ம் ஆஃப் த ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம். ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் என்ன அர்த்தம்? அந்த நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த க்ளோஸ்டு லூப் ஃபுல்லாகவே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கார்டிங் டு திஸ் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் க்ளோஸ்டு இன்டெக்ரல் சி க்ளோஸ்டு பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் is equal to mu naught into I அப்படின்னு சொல்கிறோம். that is mu naught into total current enclosed by the ampere in loop அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கரண்ட்டு டோட்டல் கரண்ட் ஆம்பியர் இன் த லூப் அப்படிங்கிறப்ப என்ன வரும்? லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் த லெஃப்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் that is சி க்ளோஸ்டு இன்டெக்ரல் சி பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் is equal to. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஏ டு பி, பி டு சி, சி டு டி, டி டு ஏ இதை வந்து என்னன்னா கவனிங்க, இந்த ரெக்டாங்குலர் இருக்கு இல்லையா, இந்த ரெக்டாங்குலரில் ஒன் பார்ட், இந்த ரெக்டாங்குலரில் ஒவ்வொரு ஏரியாவை எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு ஏரியாவை கன்சிடர் பண்ணுறோம். ஒவ்வொரு ஏரியாவை கன்சிடர் பண்ணுறோம்னா ஏ டு பி வந்து என்னது 1 பாயிண்ட், ஏ டு பி என்னது 1 பாயிண்ட் ஆகும். பி டு சி 1 ஏரியா, சி டு டி 1 ஏரியா, டி டு ஏ 1 ஏரியா. இதில் இந்த பி டு சி அண்டு சி டி டு ஏ வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஈக்குவல் அண்டு ஆப்போசிட். ஸோ திஸ் வேல்யூ வந்து என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். திஸ் வேல்யூ வந்து என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடு த ஃபீல்டு. அவுட் சைடு த ஃபீல்டு அப்படின்னா இந்த காயிலில் இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு மேலே போயிடும். ஸோ இன் திஸ் ஏரியா த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் 0 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒன்லி ஏ டு பி இருக்கு இல்லையா, ஹியர் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவோம். Here the magnetic field is maximum, that is A to B in this particular line, center of the circular loop. அதாவது டயக்ராம் சொல்லியிருப்பாங்க. க்ளோஸ்டு லூப் ஃபுல்லாகவே கன்சிடர் பண்ணுறோம். க்ளோஸ்டு லூப் ஃபுல்லாகவே கன்சிடர் பண்ணுறோம். நாம் கன்சிடர் பண்ணக்கூடிய க்ளோஸ்டு லூப் என்னென்னா ஏபிசிடி, that is A to B, B to C, C to D, D to A, that is 4 லூப் எடுத்துக்கிறோம். இப்போ A to B, C B vector dot dl vector, next B to C B vector dot dl vector, next C to D D vector B vector dot dl vector, and D to A B vector dot dl vector. இதில் C to Dயும் B to C எது கேன்சல் ஆகுது முதல்ல சொல்லணும் அப்படின்னா, இது கேன்சல் ஆகுது B to C அண்டு A to D to A, D to A. ஃபோர்த் ஒன்றும் செகண்ட் ஒன்று என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அதேமாதிரி சி டு டி இருக்கு இல்லையா, சி டு டி வந்து என்ன ஆகிடும்? தேர்டும் கேன்சல் ஆகும். பி டு சி மட்டும்தான் இருக்கும். பி டு சி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இன்சைடு த மேக்னெட்டிக் லூப் அப்படின்னு சொல்லிட்டு, இன்சைடு த மேக்னெட்டிக் ஃபீல்டு அல்லது மேக்னெட்டிக் டர்ன்ஸ், என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஸோ இந்த வேல்யூ மட்டும் என்ன பண்ணுறோம்? அந்த செகண்ட் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். சின்ஸ் த எலமெண்டல் லென்த்தஸ் அலாங் பிசி அண்டு டிஏ ஆர் பர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ என்னது விச் அலாங் த ஆக்சிஸ் solenoid இன்டெக்ரல் பி டு சி பி வெக்டர் டிஎல் இஸ் காஸ் 90 அப்படின்னு சொல்கிறோம். காஸ் 90 is equal to 0. சிமிலர்லி ஏ டி டு ஏ பி வெக்டர் டாட் டிஎல் இஸ் equal to 0, தட் இஸ் அவுட் சைடு. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் இருக்கிற ஒரே ஒரு வேல்யூ வந்து என்ன அப்படின்னா A2, since the magnetic field outside the solenoid is 0,
ஸோ C2D B/dl நம்ம அதில் கான்செப்ட் சொன்னது எல்லாமே என்ன கொடுத்துட்டாங்க, தியரியாக கொடுத்துருக்காங்க. சின்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைடு த solenoid is 0, the integral C2D B/dl is equal to 0. For both AB, the integral AB A to B closed integral, that is A to B B/dl is equal to B into dl cos theta அப்படின்னு சொல்கிறோம். that is cos 0, இங்கே வந்து தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி. அப்போ பிஏ வெளியே எடுத்துடுறோம். அப்போ B A to B closed integral, integral of dl vector, where length of the loop AB is as shown in figure, that is 3.41 is h, but choice of length of the loop AB is arbitrary. We can take a very large loop. As it is equal to the length of solenoid. Therefore, integral A to B B/dl is equal to B/L அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெரிவேஷன் வந்து இது வேகமாக போகிற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் பாருங்கள். நீங்கள் அந்த டெரிவேஷனை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னா இந்த டயக்ராமை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இந்த டயக்ராமில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா A to B இருக்கு இல்லையா, A to B மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறோம். A to B மட்டும்தான் என்ன பண்ணுறோம், கன்சிடர் பண்ணுறோம். இதுதான் வந்து எங்கே இருக்குன்னா n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயிலுக்கு உள்ளாடி இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு C2D வந்து எங்கே இருக்குன்னா வெளியில் இருக்குது, அவுட் சைடு த காயில். அங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. நெக்ஸ்ட்டு B2Cயும் D2Aவும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டு, ஈக்குவலண்ட்டு ஆப்போசிட்டு, அப்போ கேன்சல் ஆகிடும். ஓகேவா. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா θ is equal to 90 degree, θ is equal to 90 degree. அதுதான் கீழே இங்கே டயக்ராம் தியரியில் கொடுத்துருக்காங்க. B2C எங்கே இருக்குன்னா B2C பாருங்கள். B2C எங்கே இருக்குது, B2C மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து எப்படி இருக்கும், அது 90 டிகிரி கன்சிடர் பண்ணுறோம். அப்போ cos 90 அப்படின்னு சொல்கிறோம், cos 90 டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு A to B வந்து B2C cos 90னா அதோட வேல்யூ 0. சிமிலர்லி D2A B/dl is equal to 0 அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் cos 90 வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலும் சரி, அல்லது ஈக்குவலண்ட் ஆப்போசிட்டு, ஸோ இட் ஷுட் பி கேன்சல் அப்படிங்கிறத வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. சின்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைடு த solenoid is 0, the integral C2D B/dl is equal to 0 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அதுக்கடுத்து நமக்கு இந்த B vector for both along AB, integral A to B B/dl vector is equal to cos 0, that is B into A to B integral of dl அப்படின்னு சொல்கிறோம். இந்த integral of dl இருக்கு இல்லையா, அந்த total இந்த integral of dl is equal to L அப்படின்னு சொல்கிறோம், லென்த்து. ஓகேவா. அப்போ A to B B vector dot dl vector is equal to BL, capital B dot capital L அப்படின்னு சொல்கிறோம். Where the length of the loop AB is as shown in figure 3.41 h. Choice of the length loop AB is arbitrary அப்படின்னு சொல்கிறோம். ஆர்பிட்டரினா என்ன அர்த்தம்னா க்ளோஸ்டு லூப் அப்படின்னு அர்த்தம். We can take very large loop equal to length of the solenoid L. Therefore, the integral is என்னது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் BL அப்படின்னு சொல்கிறோம். Let I be the current passing through the solenoid n turns. A to B B/dl vector that is equal to B dot L mu naught Ni. B is equal to mu naught Ni by L அப்படின்னு சொல்கிறோம். B is equal to mu naught Ni by L அப்படின்னு சொல்கிறோம். Now the number of turns அப்படிங்கிறப்ப n number of turns, நான் n number of turns ட்ரா பண்ணணும் இல்லையா, n number of turns, that is n by Lக்கு என்ன பண்ணுறேன், n போடுறேன், that is mu naught Ni அப்படின்னு. mu naught Ni, n is the constant for given solenoid, mu naught is the also constant for fixed current I. The magnetic field inside the solenoid also constant அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இதை பேஸ் பண்ணி இந்த நோட் இருக்குது, இந்த solenoid can be used for electromagnet. எலக்ட்ரோமேக்னெட்னா என்ன அர்த்தம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ணுறோம், நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். இட் ப்ரொடியூஸ் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட்டர்ன் அண்ட் ஆன் ஆஃப் சுவிட்சில் யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் அதனுடைய கான்செப்ட் அதிகம் யூஸ் ஆகும். நான் பின்னாடி வரோம், நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது the magnetic field increased keeping iron bars inside the solenoid. This is because the magnetic field of solenoid magnetizes iron bar, and hence the net magnetic field is sum of the magnetic field of solenoid and magnetic field of the magnetized iron. அதாவது n number of turns of the coil வழியாக நம்ம கரண்ட் அப்ளை பண்ணுறப்ப
ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுது. இன்கேஸ் அரவுண்ட் த காயில் அயன் பீஸை கன்சிடர் பண்ணோம்னா, அயன் பீஸை ப்ளேஸ் பண்ணோம்னா இட் இஸ் அயன் பீஸ் ஆல்சோ ஹேவிங் மேக்னடைஸ்டு மெட்டீரியலாக மாறுது அப்படின்னு சொல்கிறோம். மேக்னடைஸ்டு மெட்டீரியலாக என்ன ஆகுது, மாறுது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த சம்மை பாருங்கள். கால்குலேட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடு த solenoid. The length of the solenoid becomes twice the fixed number of turns. Both the length and the solenoid number of turns is doubled. The number of turns becomes twice fixed length. இப்போ ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார்முலா மட்டும் என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் டேர்ன்ஸை வந்து டபுள் பண்ணால் என்ன ஆகும், இன்கேஸ் லென்த்தை வந்து சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும். நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் பிகம்ஸ் டுவைஸ் ஃபார் ஃபிக்ஸட் லென்த்து. அது வந்து சி கேஸ், 3 கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலா என்னென்னா, த மேக்னெட்டிக் ஃபீல்டு solenoid இன்சைடு ஜென்ரல் ஃபார்முலா PLN = μ0NI/L அப்படின்ட்டு. லென்த் ஆஃப் த solenoid பிகம்ஸ் டுவைஸ் அப்படின்னா L = 2L போடுறோம், அவ்வளோதான். லென்த் பிகம்ஸ் டுவைஸ், N = n number of times remains constant அப்படின்னு சொல்கிறோம். இப்போ த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். The magnetic field B is 2L, N = μ0NI/2L into 1/2 into BL. இதெல்லாமே வந்து கான்செப்டுவல் கொஷின் தான் என்ன. சரி, அதாவது ஃபார்முலா வந்து B = μ0NI/2L. அதுக்கு அதை வந்து என்ன பண்ணுறோம், என்ன சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும், எல்லாம் சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும், இந்த மாதிரி கொஷின். செகண்ட் கொஷின் லென்த்தை வந்து என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ லென்த்தை சேஞ்ச் பண்ணுறப்போ லென்த் ஆஃப் solenoid நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து என்ன டபுள் பண்ணுறோம். அப்போ லென்த்து வந்து டபுள் பண்ணுறப்போ என்ன ஆகுது அப்படின்றது செகண்ட் கொஷின். ஓகேவா, இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது தேர்ட் கொஷின் வந்து த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பிகம்ஸ் டுவைஸ். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்னு என்ன அர்த்தம், என்ன வந்து என்ன பண்ணுறோம், டுவைஸ் பண்ணி போகிறோம். அப்போ அது வாட் அபவுட் த ரிசல்ட். L இஸ் லென்த்து ஃபிக்ஸ்டு, N த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பிகம்ஸ் டுவைஸ், த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் BL, 2N, தட் இஸ் μ0 2BL அப்படின்றோம். ஃப்ரம் த above ரிசல்ட்டு எது வந்து which one is maximum, which one is minimum அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, அதுக்கு அடுத்தது டொராய்டு 3.9.5. அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது இஸ் ஆல்சோ என்னது solenoid மாதிரி அது ஒரு கான்செப்ட் தான். n நம்பர் ஆஃப் டர்ன்ஸு. இந்த ஃபேனில் ரோட்டர்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, ஃபேனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ரிப்பேர் ஆகி போச்சுன்னா கழட்டினீங்கன்னா தெரியும், காயில் கட்டிருக்குன்னு சொல்லுவாங்க, அல்லது மோட்டரில் காயில் கட்டுறதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயில் கட்டுறது என்ன அர்த்தம், காப்பர் வயர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படி சுற்றிருப்பாங்க. n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், டொராய்டு. சரியா, இதை வந்து we will see that next class. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த MRI ஸ்கேன் இருக்குது, டூ யூ நோன்னு சொல்லிட்டு. MRI is the magnetic resonance imaging which helps of the physicians to diagnose the monitor treatment of variety of the abnormal conditions happening within the head, chest, abdomen and pelvis. ஓகே, இட் இஸ் a non-invisible medical test. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யூஸிங் மேக்னெட்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த MRI ஸ்கேன் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. ஓகேவா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ஏ சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல். சூப்பர் கண்டக்டிங் ஒயரை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இன்டீரியராக இருக்கும். இன்டீரியராக அங்கே வந்து பார்த்திங்கன்னா solenoid இஸ் மேட் அப் ஆஃப் இன்டீரியர் சூப்பர் கண்டக்டிங் ஒயர் அப்படின்றோம். லார்ஜ் நெக்ஸ்ட்டு த ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறப்போ பவர்ஃபுல் மேக்னெட்னால என்னாங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஃபார்ம் ஆகும். இந்த ஃப்ரீக்வன்சி ஃபார்ம் பண்ணி பல்ஸு அண்ட் கம்ப்யூட்டரில் ப்ரொடியூஸ் பண்ணுற பிக்சரை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஹியூமனோட ஆர்கன்ஸை ஃபிசிக்கல் பாடி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த இது யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஜென்ரலாக ஃபிசிக்ஸ் இல்லாமல் எங்கேயுமே எதுவுமே இல்லை அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க, ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகே, see you next class.